السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன்னை மறந்து தீமைகளின் பக்கம் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதன் சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இவ்வாறு விவரித்து காண்பித்து, ஒரு மனிதன் எந்த நிலையில் இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்கக்கூடாது என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அழகான முறையில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுவான். அதமுரூன அன்னாஸ பில்பிர்ரி, நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மையை செய்யுமாறு ஏவி, வதன்சௌன அன்ஃபுஸக்கும், தங்களையே மறந்து விடுகின்றீர்களா? வாந்தும் தத்துலூனல் கிதாப, நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் வேதத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஓதிக்கொள்கிறீங்க. அப்படி ஓதிக்கொண்டே உங்களை நீங்கள் மறந்து என்ன செய்கிறீங்க, மற்ற மனிதர்களை நன்மையின் பக்கம் ஏவி நீங்கள் உங்களை மறந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா கேட்டு, அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நிறைய பேர் எல்லாருமே என்ன செய்கிறோம், நன்மையின் பக்கம் நிறைய பேரை நம்ம ஏவுறோம். ஆனால் நம்மை நாம் சில தருணங்களில் மறந்துடுறோம். அந்த நன்மைகளை செய்யக்கூடிய விஷயத்தில், அந்த நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம், நம்மை நாம் மறந்து விடுகின்றோம். அதைத்தான் அல்லாஹு தஆலா, உங்களை நீங்கள் மறந்து கொண்டு நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், ஆனால் உங்களை மறந்துடுறீங்க, நீங்கள் நன்மையின் பக்கம் ஈடுபட மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை ஒன்று நமக்கு அறிவித்து காண்பிப்பாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். மறுமை நாளில் ஒரு மனிதனை கொண்டு வரப்பட்டு அந்த மனுஷனை என்ன செய்யும், நரகத்தின் பக்கம் வீசப்படும். அப்படி வீசப்படக்கூடிய நேரத்தில் அவனுடைய குடல்கள்லாம் வெளியான நிலைமையில் திருகையை சுற்றும் கழுதையை போன்று என்ன செய்வான், அந்த மனிதன் சுற்றி கொண்டு திரிவானா. அந்த நேரத்தில் நரகவாசிகள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த மனிதனை பார்த்து கேட்பாங்களா, ஓ மனிதா, உனக்கு என்ன நேர்ந்தது? நீ எங்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவனாக இருக்கவில்லையா? எங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை ஏவி தீமையை இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவனாக இருந்தீரே அப்படின்னு சொல்லி அந்த மனிதனிடத்தில், நரகத்தில் தூக்கி வீசப்பட்ட அந்த மனிதனிடத்தில் என்ன செய்வாங்க, நரகவாசிகள்லாம் கேட்பாங்களாம். அதற்கு அவன் சொல்லுவானா, நான் உங்களுக்கு நன்மையை ஏவி இருந்தேன், ஆனால் நான் அதை செய்யவில்லை, அந்த நன்மையை நான் செய்யலை. உங்களை தீமையை விட்டும் தடுத்தேன், ஆனால் அதை நான் செய்யக்கூடியவனாக இருந்தேன். உங்களை தீமையை விட்டு உங்களை தடுத்தேன், ஆனால் அந்த தீமையை நான் செய்யக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி, அதனால் இந்த நிலையில் நான் தள்ளப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறத மனிதன் என்ன செய்வானா, நரகில் வீசப்பட்ட மனிதன் இவ்வாறு சொல்வான் அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இதுதான் அன்பானவர்களே, நாம் நன்மை ஏவுறது பெரிதில்லை, அந்த நன்மையின் பக்கம் ஈடுபடுவது நம்முடைய கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மை நாம் மறந்து இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, வாழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க, உணர்த்தி காட்டுறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு செய்தி அறிவிப்பாங்க. அதாவது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். மதீனாவில் உள்ள இரு மூதாட்டிகள் என்னிடத்துல வந்து என்ன செய்வாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மன்னரை வாசிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த இரு மூதாட்டிகளும் என்ன செய்வாங்க, என்னிடத்துல சொன்னாங்க.
அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் இருவரும் கூறியதை நான் நம்ப மறுத்தேன். மண்ணறையில் என்ன வேதனை செய்யப்படாங்க, மண்ணறையில் என்ன அப்படி வேதனை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதை நான் என்ன செஞ்சேன், மறுத்தேன். அவர்கள் கூறியது நம்பக்கூடிய அளவுக்கு எனக்கு சரியாக படவும் இல்லை. அதற்கு பிறகு அந்த இரு மூதாட்டிகளும் வெளியே போனதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்துல வந்தாங்க. அப்படி வந்த நேரத்தில் நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என்னிடம் இரு மூதாட்டிகளும் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த இரு மூதாட்டிகளும் கூறியது உண்மைதான் என்பதாக சொன்னாங்க. ஏன்னா மண்ணறையில் இருக்கும் பாவிகள் கடுமையாக வேதனை செய்யப்படுகிறார்கள். அந்த வேதனையால் அவதியுறும் அவர்களின் அலறல் சத்தத்தை எல்லா மிருகங்களும் கேட்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, அதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா தொழுகைகளிலும் மண்ணறையின் வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வாங்க, பாதுகாப்பு கோரக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அப்படி பாதுகாப்பு கோராமல் இருந்ததில்லை அப்படிங்கிறத அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அறிவிக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹு தாலாவும் திருமறை வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். 32வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுவான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்கள் பாவங்களிலிருந்து திரும்பிவிடும் பொருட்டு பெரிய வேதனையை மறுமையில் அவர்கள் அடைவதற்கு முன்பாகவே இம்மையிலும் சமீபமான ஒரு சில வேதனைகளை அவர்கள் அனுபவிக்கும்படி நாம் செய்வோம் அப்படிங்கிறத மன்னரை சார்ந்த அந்த வேதனையை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஆக நாம் என்ன செய்யணும், நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்மையை நாமும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தீமையிலிருந்து நம்மையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இம்மையிலும் வேதனைகள் இருக்கின்றது, நாளை மறுமையிலும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட வேதனைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிற கடுமையானது அப்படிங்கிறதையும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அறிவிப்பு நமக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட வேதனைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து நம்மை நாம் சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் நரக வேதனையை விட்டும் பாதுகாத்தருள் வருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.